வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விடல பார்க்கலாம். சீதா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு இந்த மாதிரி சத்யாவை காணோமாம்மா, நீங்கள் எப்படியாச்சும் கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் அவசர அவசரமாக இவனை வேற காணுமே, இவனுக்கு நாளைக்கு வேற எக்ஸாம், என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முத்து வந்து இவனுக்கு இன்னைக்கு வேற எக்ஸாம், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி முத்துவும் பதறி அடிச்சுட்டு செல்வமாக பார்க்க வராங்க. என்னடா முத்து எதுக்கிட்ட அப்படி பதறி அடிச்சு வர அப்படின்னு சொல்லி செல்வமும் கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சத்யாவை காணோம்டா, யார் என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செல்வம் சொல்கிறாங்க, டே சிட்டி தானே ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஆமாடா, எனக்கும் அதான டவுட் இருந்துச்சு, அவன் தானே ஏதாச்சும் பண்ணியிருப்பான், வா அவனை போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. சரி இப்போ அவன் எங்கே இருப்பான், ஆஃபீஸில் தானே இருப்பான் அப்படின்னு செல்வம் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, இல்லைடா அவனை பிடிச்சி வச்சிருக்கானா, கண்டிப்பாக ஆஃபீஸ்லலாம் வச்சிருக்க மாட்டான், வேறு ஏதாச்சும் இடத்துல தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. சரிடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போய் கொஞ்ச நேரத்துலேயே சிட்டியோட பைக்கை கண்டுபிடிக்கிறாங்க முத்து. அதுவும் இல்லாமல் அந்த பேக் கிட்டும் இருக்குது. சத்யா வந்து வேலை செய்கிற அந்த கிட் பேக்கும் இருக்குது. இதை பார்த்தோன்னே முத்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி முத்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பண்ண உடனே செல்வம்மை கூப்பிட்டு அவசர அவசரமாக உள்ளே போகிறாங்க. போன உடனே அது எங்கே ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, பட் இருந்தாலும் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ வந்து சிட்டி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உனக்கு நான் போதை ஊசி குத்த போகிறேன், நான் குத்திட்டேன்னா ஒரு வாரத்துக்கு ஏன்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட சத்யா பயந்துட்டு விட்டுறா, என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலடைஞ்ச வீட்டு இருக்குது. அதை வந்து முத்து கவனிக்கிறார். அங்கே தானே இருப்பான், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவசரமாக ஓடி போகிறாங்க. போன உடனே அப்போ வந்து சத்யாக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ளே முத்து வந்து போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு சிட்டியா. டே என்னடா அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான், சின்ன பையன் அவனுக்குலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கா, உனக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. அப்போ வந்து முத்து யோசிக்கிறாரு, நம்ம போலீஸை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் யார் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இவன் தான் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்ன அந்த பையனை கடத்திட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த மாதிரி அவனை பிடிச்சி வச்சு இந்த மாதிரி போதை ஊசி குத்த பார்த்துருக்கானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ், டே என்னடா இப்படி சின்ன பசங்களை வந்து உன் ஆளுங்களா கொண்டு வர பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் வந்து சிட்டி அது இல்லாமல் அவங்க கூட இருந்த 4-5 பேரை கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போலீஸுக்கு கால் பண்ணவே இல்லை, எப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி முத்து ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சத்யா, மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து, டி உனக்கு எக்ஸாமில் பாவா வண்டியில் இரு, நான் உன்னை காலேஜில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக முத்து வந்து சத்யாவை காலேஜ் விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது ஒரே டவுட்லேயே இருக்குது, எப்படாவது எப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முத்துக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் இப்போ சிட்டியை பிடிச்சிட்டு போனோம் இல்லையா, அதை என்கொயரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாள் உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லி முத்துவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன இடத்துல இந்த மாதிரி எல்லா விசாரணையும் பண்ண உடனே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட முத்து ஏன்னு கேட்குறாரு. உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இது வந்து கம்ப்ளைண்ட் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல, பர்சனலாக யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, சீதான்னு சொல்கிற பொண்ணு வந்து இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து பிடிச்சோம், வேறு ஒன்றும் இல்லை, யாருமே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து டவுட்டோட வெளியே வராங்க. இந்த சீதாவுக்கு எந்த போலீஸ் தெரியும், அதுவும் பர்சனலாக தெரிகிற அளவுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி முத்து வந்து வீட்டுக்கு யோசனையோட போகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து பதறிடுச்சு, எங்கே என்னங்காச்சு சத்யா காலேஜில் கொண்டு போய் விட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, மீனா கவலைப்படாத, நான் கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, மீனா இந்த மாதிரி சீதாவுக்கு போலீஸ்காரங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க என்னங்காச்சு ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து கரெக்டாக சிட்டி இருக்கிற இடம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க, நானும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கேட்குறதுக்காக போனேன். அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பர்சனலாக சீதான்னு சொல்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்தாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க, அதான் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இந்த மாதிரி சீதா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க மீனா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்மளும் இதுக்கு மேலே தள்ளி போட வேணாம், போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன், நம்ம போய்ட்டு விசாரிச்சு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து, ஆமாம் மீனா, நம்ம என்ன அவ்வளோதான் போய் பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் சீதாவை பார்க்கறதுக்காக தனியாக போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி சீதா என்ன ஆச்சு, யார் அந்த போலீஸு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து சீதா, மாமா மன்னிச்சிடுங்க மாமா, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன், நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சீதா, இது நல்ல விஷயம் தானே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அட்ரஸ் சரிம்மா அவரோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ கொடு, நாங்கள் 2 பேர் போயிட்டு விசாரிச்சுட்டு கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அட்ரஸும் கொடுக்குறாங்க. சரி சரி 2 பேருமே போகிறாங்க. போன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவும் கதை தட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அருண் போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ண உடனே இங்கே யார் அருண் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. நான் தான் அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னது நீயா, ஒன்றை தான் அந்த சீதா லவ் பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீதாவா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, நான் தான் அவனோட அக்கா, இவர் தான் அவளோட மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அருணுக்கும் ஒரே ஷாக்கு. டேய் இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நீ நினச்சி கூட பார்த்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டியூட்டி வேறு பர்சனல் வேறு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, இவனை பற்றி உனக்கு தெரியாது மீனா, எப்படி பட்டான்னு தெரியுமா, அவன் சிடுமூஞ்சிக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட அவங்க அம்மா, ஐயோ சார் வெயிட் பண்ணுங்கள் சார், நல்ல பையன் சார், இவன் ரொம்ப தங்கமான பையன் சார், டியூட்டியில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பான், அவன் மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா, எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது சீதாவோட வாழ்க்கை, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான், நம்ம பொறுமையாக பேசுறேன்னு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.